ஏய் அன்னியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம ஜிமினுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அன்லவ்விங் பாய் ஃப்ரெண்ட். அண்ட் இதே மாதிரி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்ன்னு இக்னோர் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க், டெலிகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே 3 டிஸ்கிரிப்ஷன். யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கீங்க ஸ்டெப்பில் தான். ஸோ மேலே பார்த்தா டெரஸில் ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணியிருக்கு. அண்டு வந்து அங்கங்கே ரெட் ரோஸ் அப்படி பார்க்க கேண்டில்ஸ்லாம் வச்சுருக்கு. ஸோ நடுவில் ஜிமின் தான் நிற்கிறான். ஸோ செம்ம ஹேண்ட்ஸமாக. ஸோ நீங்கள் ஜிமினை அப்படி கிட்ட போகிறீங்க. பார்த்தா உங்கள் முன்னாடி நீல் டவுன் போட்டு அவர் பாக்ஸில் ரிங் வச்சு வில் யூ மேரி மீஷா அப்படின்னு கேட்குறான். ஸ்டில் நீங்கள் உங்களுக்கு என்ன பேசுனே தெரியல, அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறீங்க. ஸோ அப்படியே நீங்களும் ஓகே ஜிமின் அப்படின்றீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு ஏய் உன்னை ஹக் பண்ணிக்கிட்ட மாடி அப்படின்னு கேட்குறான். நீங்களும் ஷையா அப்படியே ஓகே அப்படின்னு நோட் பண்ணுறீங்க. ஸோ ஜிமின் உங்கள் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே உங்கள் ஃபேஸை அப்படியே கப் பண்ணி உங்கள் லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணலான்னு வர்றான். ஸோ நீங்கள் உங்கள் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே லிப்ஸை மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஏஷா தருத்திரே முடிச்சவரே, எழுந்துடுறி, என்ன பண்ணுற நீ இவ்வளோ நேரமாக தூங்கிட்டு அப்படின்ட்டு உங்கள் அம்மா தான் பில்லோவிலே அடிக்கிறாங்க. ஸோ உங்கள் அம்மா வந்துட்டு ஏன்னா லிப்ஸை கிஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்க, என்ன கனவு கண்டு தொலைச்சியா, எழுந்துரு. அம்மா என்னம்மா, நல்ல ட்ரீமில் இருந்தேன். ட்ரீமில் தான் எனக்கு அவ்வளோ ப்ரப்போஸ் பண்ணி எவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீ வேற ஏமா கெடுத்து விட்ட? காலேஜ் போகணும், டைம் ஆச்சு, எழுந்துரு. அம்மா எனக்கு தூக்கமாக வருதும்மா. நைட் ஃபுல்லாக ஜிமின் படையே சுற்று, அதுக்கப்புறம் தூக்கம் வராமல் என்ன பண்ணும்? நைட் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தேன்? அதுவா, அது ஒரு 1:30 இருக்குமா அப்படின்னு. ஏண்டி இப்படி இருக்க? அவன்தான் அம்மா ஸ்டாப் பண்ணுமா, போதும் ஸ்டாப் பண்ணுறியா? உன் பிளானத்தை தொடங்காத. நான் சரி, என்ன டைம் என்ன? 8 o'clock, 8:30க்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகிடுமே அப்படின்ட்டு ஃபாஸ்ட்டாக நீங்கள் வாஷ்ரூமுக்கு ஓடுறீங்க. உங்கள் அம்மா தலையை அடிச்சுட்டு இது திருத்தவே முடியாது, என்ன பண்ணுறது, பெற்று தொலைச்சிட்டேன், அந்த ஜிமினுக்கு கட்டி கொடுத்துட்டு அவன்தான் பாவம் அப்படின்ட்டு உங்கள் அம்மா தலையில் அடிச்சுட்டு போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே வாஷ்ரூமில் ஷவர் கேட்டு ஜிமின் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண, உங்களை ஹக் பண்ணி அப்படியே கிஸ் பண்ண வந்ததும் அதே நினச்சிட்டே இருக்கீங்க. ட்ரீமில் கூட எவ்வளோ அழகாக ப்ரப்போஸ் பண்ணுறான் ஷிமோச்சி. ஆனால் நேரில் தான் எப்போ பாரு திட்டிக்கிட்டே இருக்கான். ஆனால் அவனுக்கு என் மேலே ஒரு இது ஒன்று இருக்குது. அதனால தான் என்னை பார்த்தாலே ஒரு மாதிரி பார்க்குறான்ல. என்னமோ இருக்குஷா, நீ அழகுடி, உன்னை விட்டு அந்த வேர்ல்டில் யார் பியூட்டி? உன்னெல்லாம் ஒய்ஃபாக கிடைக்க அவன் தான் கொடுத்து வச்சுருக்கணும். என்ன பண்ணுறது, அதை ரசிக்கத்தான் உனக்கு துப்பு இல்லை. எப்போ பாரு ஜிமின் அந்த ஜங்கு கூடையும் டயாங் கூடையும் சுற்றிட்டே இருக்கான், நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்க. இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் அவன் வீட்டுக்கு போகிறோம், அவனை அப்படியே எடுத்து காய்ச்சி கூப்பிட்டு வரோம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே வர்றீங்க. உங்கள் அம்மா தான் ஏஷா சாப்பிட்டு போடி, அம்மா நான் ஜிமின் வீட்டில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் கார் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக வந்து போகிறீங்க. ஸோ அங்கே பார்த்தா ஜிம்மியோட அம்மா தான், என்னம்மா ஷா வந்துட்டியா? ஆண்டி வந்துட்டேன். ஜிமின் எங்கே? அவனா தூங்கிட்டு இருக்காம்மா. கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கு அவனுக்கு, காலேஜ் போகணுன்ட்டு. எப்போ தான் அவனுக்கு இந்த புத்தி வரப்போதே தெரியல அப்படின்ட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஜிமின் ரூமுக்கு தான் போகிறீங்க. அங்கே பார்த்தா ஜிமின் நல்லா குப்புறப்பட தூங்கிட்டு இருக்கான். ஒரு ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கான். நீங்கள் நல்லா பார்க்குறீங்க, இன்னும் எப்படி இருக்கான்? இடே மோச்சி, நீ கியூட்டுலடா, செம்ம ஹாட்டு அப்படின்ட்டு அவன் கிட்ட போயிட்டு அப்படியே அவன் ஃபேஸில் கையை குத்தி வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கீங்க ஜிமினை. ஸோ ஜிமின் வந்து இந்த சைட் திரும்பி படுக்கிறான். ஸோ பார்க்குறீங்க அவன் செஸ்ட் நல்லாவே தெரியுது, அவன் ஆப்ஸ்லாம். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, என்ன இவன் இப்படி இருக்கான்? இப்போ அவன் ஆப்ஸ் மேலே கை வைக்கணும்னு தோணுது. ஆனால் இந்த மாதிரி வச்சு அவன் கத்துவானே. பரவாயில்ல, தூங்கித்தானே இருக்கான், நம்ம வச்சு செம்ம ஃபீல் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் அவன் ஆப்ஸில் தான் ஒவ்வொன்றா எண்ணிட்டு இருக்கீங்க. என்ன 6 பேக்ஸில் வந்துருச்சு, 4 times 5 தானே இருந்துச்சு, இப்போ என்ன ஜிம்முக்கெல்லாம் போகிறான். ஆனால் என்ன பண்ணுறது, இதை டச் பண்ணத்தான் நம்மளை கொடுத்து வைக்கலையே, அதான் இப்போ கொடுத்து வச்சிருக்கே
அப்படின்ட்டு நீங்கள் ஆப்ஸில் ஒவ்வொன்றா அப்படி டச் பண்ணி பார்க்குறீங்க உங்கள் ஃபிங்கரை வச்சுட்டு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஹேண்ட் வந்து அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிக்குது. ஏய் 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 நாயே, ஷடை பண்ணுற, அதுவும் ஏன் ரூமில்? உனக்கு எத்தனை டைம் சொன்னேன், அதுவும் காலையிலே ஏண்டி உன் முகரக்கட்டையில் முழிக்கொன்னே எனக்கு தலையெழுத்தா? உன் முகரக்கட்டை முடிஞ்சேன்னா விளங்கிடும். இன்னைக்கு நான் சுத்தம் உருப்பிட்ட மைத்தான். ஷடை பண்ணிட்டு இருக்க, தள்ளுற இந்த சைடு அப்படின்னு ஜிம்மி எழுப்பிட்டு காட்டு கற்றுறான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் ரூமுக்குள்ளே வந்து என்னையே இப்படி டச் பண்ணி ஏய் அப்படின்ட்டு ஜிமின் டக்குன்னு டிஷர்ட் எடுத்து போட்டுக்கிறான். ஸோ நீ ஜிமினை பார்த்துட்டு, டேய் மாமா என்னடா, நான் தான் உன் பொண்டாட்டின்னு தெரியும், அதுவும் ஃப்யூச்சர் ஒய்ஃப் உண்டு, அப்புறம் எதுக்குடா இந்த செய்யலாம்? நானே கண்ணுக்காம உன்னை பார்த்துட்டு இருக்கேன், ஏன் ஏன் இந்த தௌலத்து? ஏய் கீழே இறங்கி போடி. போக மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் பெட்டுக்கு மேலே ஏறி நிற்கிறீங்க. என்னடி பண்ணுற, தள்ளி போடி. இல்லை போக மாட்டேன். என்ன பண்ணுவேன்? நீ வேற இப்படி தூங்குனா நான் என்ன பண்ணுறது? எனக்கு என்ன டேன்னு தெரியும்ல. என்ன டேடி? எனக்கு தெரியல, சொல்லு. தெரியலையா? நீ தான் நேத்தி என் கூட கேமில் தோற்று போயிட்டல. ஸோ இன்னைக்கு என்ன ஈவினிங் நீ டேட் கூட்டி போகிறேன்னு சொன்னேன். ஸோ அதனால் காலேஜ் முடிச்ச ஈவினிங் நான் வந்து வெளில வெயிட் பண்ணுவேன். கண்டிப்பாக டேட் கூட்டி போகிறேன். என்னது, நான் உன்னை டேட் கூட்டி போகணுமா? வேறு இவன் கூடச்சும் போ, என்னால் முடியாது. நீ தான் என் பாய் ஃப்ரெண்ட், அப்போ நீ தான் என்ன டேட் கூட்டி போகணும். யாரடி சொன்னா நான் உன் பாய் ஃப்ரெண்ட்டு? ஏய் உருட்டாதடி. உருட்ட வேணாமா? நெக்ஸ்ட் இயர் உனக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. யார் என்ன முடிவு பண்ணாலும் நான் சொன்னேனா? நான் சொன்னேனாடி உன்னை லவ் பண்ணுறேன் நான் சொன்னேனா? இல்லை தான், நீ சொல்லலை. ஆனால் ஒரு வேளை மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு என் மேலே லவ் வந்தா இப்போ என்ன பண்ணுவ? அதெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன்டி. யார் மேலே வந்தாலும் உன் மேலே மட்டும் லவ் வரவே வராது. அது ஏன் என் மேலே லவ் வராது? அதெல்லாம் வரும் ஜிமினா. என் மேலே கண்டிப்பாக உனக்கு லவ் வரும். அப்போ நீ என்னை தேடுவ. உன்னை என்றைக்குமே நான் தேடினதே கிடையாதுடி. முதல்ல இறங்கிப்போ, நான் காலேஜ் போகணும், டைம் ஆச்சு. அப்படியா? ஆனால் இன்றைக்கி நீ என் கூட தான் காலேஜ் வர. என்னடி? நீ கேமில் லூசர்ப்பா. ஸோ நான் சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஃபுல்லாக நீ என் கூட இருக்கணும். கடுப்பேத்துறாளே. சரி வந்து தொலைகிறேன். முதல்ல நீ கீழே போடி, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றேன். அது நான் கீழே வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வந்துடு மோச்சி அப்படின்ட்டு நீங்கள் கீழே போகிறீங்க. ஜிம்மின் இவக்கிட்டேருந்து தப்பிக்கணும், ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக முடியாது. எப்படி இருந்தாலும் வீட்டுக்கே தேடி வந்துட்டாளே, இப்போ என்ன பண்ணுறது? இந்த ஜன்னல் எகிரி குச்சி போனால் அந்த இதுக்கும் உதவ மாட்டேன் போலையே. அப்படியே சொல்லியான்னு உருங்கிடுவேன். என் அப்பன்ட்ட சொன்னால் செகண்ட் ஃப்ளோரை போடுடான்னு கேட்டால் 5th ஃப்ளோரில் என்னை போட்டு வச்சுருக்கான். எப்படி என்னால்? ஐயோ அப்படின்ட்டு ஜிம்மினும் ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வர்றான். ஸோ ஆல்ரெடி நீங்கள் சோஃபாவில் உட்காந்துட்ருக்கீங்க. ஜிம்மினோட அப்பாவோட பேசிட்டேன். அங்கிள் உங்கள் பையன் வர வர மோசம் அங்கிள். என்னம்மா என்ன பண்ண சொல்லு? எனக்கு ஈவினிங் டேட் கூட்டி போகிறேன்னு சொல்லி முடியாதுன்னு சொல்லிட்டான். என்னது அப்படி சொன்னனா? இரு அவன் வரட்டும் அப்படின்னு சொன்னதுக்கு ஜிம்மின் வந்து ஐயோ குட்டி சத்தம் அப்பா கிட்டே போட்டு கொடுத்துட்டாலே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஜிம்மின் வந்து திரு முழிச்சிட்டு நடந்து வர்றான். ஸோ அப்படியே ஆகிடலான்ட்டு அப்போ ஜிம்மினோட அப்பா, டேய் ஜிம்மின் இங்கே வாடா அப்படின்றதுக்கப்புறம் ஜிம்மினும் அவன் பேக் அப்படியே தூக்கிட்டு, என்னப்பா சொல்லுங்கள். ஆமாம் இன்னைக்கு ஷாவை டேட் கூட்டி போகிறேன்னு சொல்லி மாட்டேன்னு சொன்னியாமே, என்ன நடக்குது? இல்லைப்பா நான் ஈவினிங் காலேஜ் முடிஞ்ச கூட்டி போகிறேன்னு தான் சொன்னேன்ப்பா. அவள் தான் ஏதோ இங்கே பாரு ஜிம்மின், இப்படியெல்லாம் உருட்டாத, எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு. இங்கே பாரு உனக்கு ஷாதான், வேறு யாருமே கிடையாது, அதை புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு ஜிம்மின் அப்போ ஒரு மாதிரி கோடாக சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடாரு. ஜிம்மின் ஒரு மாதிரி மூட் அப்செட் ஆகிட்டு, ஏய் வாடி போகலாம் அப்படின்ட்டு அவன் கூப்பிட்டு போகிறான். ஸோ நீங்களும் டிரைவர் சீட் பக்கத்தில் உட்காந்துட்டு ஜிம்மினை பார்க்குறீங்க. என்னாடி என்ன அப்படி பார்க்குற? இல்லை ஒன்றும் இல்லை ஜிம்மின், சீக்கிரம் கார் எடு, காலேஜ் போகலாம் அப்படின்னு பார்த்தா ஜிம்மின் காரை ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறான். செம்ம கோவமாக இருக்கான். அந்த ஹியரிங்கை ஃபாஸ்ட்டாக பிடிச்சிட்டு அப்படியே ஓட்டி போகிறான். ஸோ நீங்கள் அதெல்லாம் கண்டிக்கல, கேஷுவலாக ஹெட்செட் போட்டுட்டு அப்படியே இந்த சாங் வைப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜிம்மினுக்கு இன்னும் எச்சா கடுப்பாகுது. ஸோ அப்படியே காலேஜ் ரீச் ஆனதுக்கப்புறம் ஸோ உங்கள் கேங் கூட தான் ஸோ தயாங், ஜங்குக், நேஹா, ரூஹி எல்லாருமே தான் அப்படியே நிற்கிறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே காரை விட்டு இறங்கி நடந்து போகிறீங்க. அப்போ டயாங்,
டேய் மச்சான் ஜங்குக், ஏன்டா இந்த ஷா கூட வர்றான்? அவள் தான் ஏதாச்சும் பிளான் போட்டிருப்பாடா அப்படின்றான். ஸோ ஜிமின் தான் கார் பார்க்கிங்கில் பார்க் பண்ணிட்டு அப்படியே நடந்து வர்றான். ஸோ இங்கே அவளே நேஹா கூட, ஏய் என்னடி இப்படி இன்னைக்கு ரொம்ப ஹாட்டாக வந்திருக்க? இது என்னடி ஹாட்டு? நான் ஜஸ்ட்டு க்ராப் டாப் தானே போட்டிருக்கேன். உன் ஹிப்பு தெரியுடி. எல்லா பசங்களும் பாரு உன்னை தான் பார்க்குறானுகள். என்னது என்ன பார்க்குறானா? அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டாப் அப்படியே கீழே இறக்கி விட்றீங்க. அப்போ ஜிம்மின், ஆல்ரெடி எல்லா பசங்களும் பார்த்துட்டாங்க, சும்மா நடிக்காத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிம்மின், நான் கிளாஸ் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் நேஹாவையும் ரூஹியையும் கூப்பிட்டுட்டு கிளாஸ் ரூம் போயிடுறீங்க. அப்போ தான், டேய் ஜிம்மின், என்னடா ஷா கூட வந்திருக்க? இப்போலாம் நீ அடிக்கடி ஷா கூட வர்றியே, என்ன லவ்ஸா? அதெல்லாம் இல்லைடா, எனக்கு கடுப்பாக இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல மச்சான். அவளை எப்படி கலட்டி விட்றேன்னு. டேய் எப்படி கலட்டி விட்றேன்னா அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், அது மாதிரி பண்ணு. என்ன ஐடியாடா? நீ ஏதாச்சும் ஒரு பொண்ணு கூட அப்படி இப்படி நிறுறா, அதை பார்த்து போயிடுவா அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். பட்டேயா, டேய் அந்த பொண்ணு ஜிம்மினை ட்ரூவாக லவ் பண்ணுறாடா, ஹர்ட் ஆகி ஏதாச்சும் பண்ணிட போடா. அப்போ ஜிம்மின், ஆமாண்டா பண்ணாலும் பண்ணிடுவா. அப்போது எங்கள் அப்பா வந்து அப்பாவோட கம்பெனியில் தான் ஜாயின் பண்ணியிருக்கா. கம்பெனிக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துருண்டா, அதுக்காக மட்டும்தான் அந்த சாத்தானை என் கூட வச்சுருக்கேன். இல்லைனா இப்போவே கலட்டி விட்ருப்பேன். இப்போ என்ன பண்ணுறது? இன்றைக்கி ஈவினிங் வேற கூட டேட் போகணும். கடுப்பேற்றுவாடா, இது குழந்த மாதிரி அதை இதே லாலிபப்பு அது இதுன்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறேனே தெரில மச்சான். கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே கிடையாது. எப்போ பார்த்தாலும் சின்ன குழந்த மாதிரி. சிம்மின் அது வாங்கி கொடு சிம்மின், சிம்மின் அந்த காட்டன் கேண்டி சிம்மின். எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. கொஞ்சம் கூட என் கேரக்டருக்கு செட்டே ஆக மாட்டான். அப்படியே ஜிம்மின் புலம்பி தள்ளுறான். டே போதுண்டா புலம்புனது, எனக்கு தான் தெரியுமே அவளை உனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்ட்டு அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். அதுக்கிட்டயா, ஜிம்மின் நீ என்னமோ தெரியல ஜிம்மின், அவன் மேலே அப்படியே நீங்கள் ஃபாலோ ஆகிட்டே இருக்க. சூன் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க தான் போகிற. டே தயான், காலங்காத்தாலே என்னை வெறுப்பதடா. அவள் என்ன பண்ண தெரியுமா காலையில் அப்படின்ட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறான். ஸோ தயாங்கும் ஜங்குக்கும் அப்படியே செம்மையாக போட்டு சிரிக்கிறாங்க. டே என்ன காமெடியாக இருக்கா? அவன் முகரை கட்ட முழிச்சிட்டேன்டா. கண்டிப்பாக சொல்கிறேன், இன்றைக்கி ப்ரொஃபஸர் வேறு திட்டு தான் வாங்க போகிறேன். அது எப்போ நடக்கிறதாண்டா மச்சான், இது என்னடா பெருசா? இல்லை மச்சான், எனக்கு இந்த லைஃபே பிடிக்கலடா. அந்த ஷா காலங்காத்தாலே வந்து இரிட்டேட் பண்ணிட்டாடா. அதுக்கு நம்ம என்னடா பண்ண முடியும்? அப்போ என்ன சொல்லணும், அவனுக்கு தான் உன் ஃபீலிங்ஸ் புரியவே இல்லை அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். டே வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் தான் ரெண்டு பேரையும் கூப்பிட்டுட்டு அப்படியே கிளாஸ் ரூம் போகிறான். நீங்கள் செகண்ட் இயர், ஜிமின் தேர்ட் இயர். ஸோ நீங்கள் இப்போ கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு அப்படியே நேஹா கிட்ட, இங்கே பாரு நேஹா, ஜிமினை எப்படி கரெக்ட் பண்ணுறது? அவள் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட எரிஞ்சிருந்துட்டே இருக்கான். என்னால் எதுவுமே பண்ண முடியல. என்கிட்ட ரொமான்டிக்காகவே இருக்க மாட்டேங்கிறான். இங்கே பாருஷா, நீ என்ன பண்ணுறேன்னா அவனுக்கு அந்த மாதிரி டேப்லெட்டை போட்டு அப்படியே மேட்டர் பண்ணிவிடு, பையன் சிக்கிடுவான். ஸோ நீனும் ப்ரெக்னென்ட் ஆயிடுவ. அதுக்கப்புறம் அவனால் என்ன பண்ண முடியும்? ஏய் ரூஹி, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடி. லவ் பண்ண ஐடியா கொடுன்னா மேட்டர் பண்ண ஐடியா கொடுக்குற. போடி இந்த சைடு அப்படின்ட்டு நீங்களும் அந்த சைடு போய் உட்காந்துக்கிறீங்க. அப்படியே சிரிச்சுட்டு அப்போ நேஹா வந்துட்டு, என்னடா சிரிச்சுட்டே இருக்க? இல்லை மச்சான், மார்னிங் ஒரு ட்ரீம், அது காலையில் கண்ட கனவு பழிக்குமாமே. ஆமாம் பழிக்கும் தான். அப்போ என்ன கனவுடி கண்ட சொல்லுஷா அப்படின்றக்கப்புறம் நீங்களும் சொல்கிறீங்க. ஏய் ஆனால் ஜிம்மின் எப்படி அவன் ப்ரப்போசலுக்கு பண்ணுவானா தெரியல. ஆனால் அந்த மாதிரி எனக்கு ப்ரப்போசல் நடக்குமான்னு தெரியல. இப்போ இருக்க ஜிம்மின் ட்ரீம்ஸில் ஒரு மாதிரி இருக்கான். என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் விட்டுட்டு ஈவினிங் எனக்கும் ஜிம்மினுக்கு டேட் இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே போக போகிறோம், ஜாலியாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ஹவர்ஸ்லாம் முடியுது. ஸோ நீங்கள் ஜிம்மினுக்கு அப்படியே வெயிட் பண்ணிட்டு நிற்கிறீங்க. ஸோ ஜிம்மின் லேட்டாக 5:30 மட்டும் தான் வர்றான். ஸோ ஆல்ரெடி 4 o'clock காலேஜ் விட்டுருக்கும். ஸோ 1.5 hour வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி நேஹா ரூஹியெல்லாம் போயிருப்பீங்க ஜங்குக் டேயாங் கூட. ஸோ நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிம்மின் லேட்டாக வந்துட்டு, ஏறடி அப்படின்றதுக்கப்புறமும் நீங்கள் அப்படியே கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஏறிடுறீங்க. ஸோ ஜிம்மின் எதுவுமே பேசலை, அப்படியே ஸ்ட்ரைட்டாக காரை கொண்டு போகிறான். ஜிம்மின் எங்கே போகிறோம்? கண்ணம்மாப்பேட்டை சுடுகாடுக்கு வரியா?
என்னது சுடுகாடுக்கா? இல்லை, எனக்கு பயமாக இருக்குது. ஏய், உனக்குலாம் எங்கடி பயம்? வா போகலாம் அப்படின்ட்டு ஒரு பீச்சுக்கு தான் கூப்பிட்டு போகிறா. ஸோ நீங்கள் அங்கே போய் உட்காந்துட்டு, ஜிமின் என்ன ஜிமின் வர வர ரொமான்டிக்காக மாறிட்டே வர? ஆ, யாரு நான் ரொமான்டிக்? அடி போடி, உன் முகத்தை பார்க்க முடியாமல் தான் இங்கே வர ஃபிகர்லாம் சைட் அடிக்கிறான்னு கூப்பிட்டு வந்தேன். என்னது ஃபிகர்லாம் சைட் அடிக்கலான்டா? ஆனால் ஜிம்மின் அதான் நான் இருக்கேன்ல ஃபிகரா? யார் நீ ஃபிகரா? அடி போடி, ஒன்றாச்சு லவ் ஆச்சு கருமம் அப்படின்ட்டு ஜிம்மின் ஒரு மாதிரி சலிச்சிக்கிறான். பட் இது உங்களுக்கு நல்லா கேட்டுருச்சு, உங்கள் லைட்டாக ஹர்ட் ஆகிருக்கும். பட் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காம, ஜிம்மின் இங்கே பாரு ஜிம்மின் அப்படின்னு சொல்லி அவனை திருப்புறீங்க. என்னாடி இங்கே கூட கொஞ்சம் மாதிரி நிம்மதியாக இருக்க விட மாட்டியா? சும்மா அப்படின்னு உட்காரு, ஏதாச்சும் வேணுமா அந்த கார்டு போய் வாங்கிக்கோ. இல்லை அதெல்லாம் வேணாம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? ஓ, என்ன கேட்க போகிற? இல்லை ஜிமின், உனக்கு என் மேலே லவ்வே இல்லையா? எத்தனை டைம்லேயும் சொல்கிறது, எனக்கு உன் மேலே லவ்னு ஃபீலிங்கே இல்லைடி. என் அப்பா சொன்னான்னு ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உன் கூட சுற்றிட்டு இருக்கேன். அப்போ நம்ம 2 பேருக்கு மேரேஜ் ஆனால் நீ எனக்கு லவ்லாம் காட்ட மாட்டியா? கண்டிப்பாக தெரியாது, நான் காட்டுவேனா இல்லையான்னு எப்பவும் போல தான் நான் இப்படி தான் இருப்பேன். காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிடுவேன். அப்பாவோட கம்பெனி தான், நீயும் அப்பாவோடைய கம்பெனி டேக் ஓவர் பண்ணு, இப்படி தான் லைஃப் போகும். ஆனால் உன் லைஃப்பில் ஒரு பொண்ணுக்குன்னு ஏய் அதெல்லாம் கிடையாது. எனக்கு இந்த லவ்வு மேரேஜ் கருமம் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. என் அப்போ சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான் உன் கூட இப்படி இருக்கேன், இல்லைனா இப்போவே கிளம்பி போயிருப்பேன். நான் எதுவும் பேசலை, இப்போ கோவப்படாது. சரி சரி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஜிமின்கிட்ட, ஜிமின் வீட்டுக்கு போகலாமா? சரி வா போகலாம் அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்டு போகிறான். ஸோ அவன் வந்து உங்கள் வீட்டில் அவங்க ட்ராப் பண்ணிட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு போயிடுறான். டே அது ஏன் காருடா? நாளைக்கு வந்து எடுத்துக்கோ அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. ஜிமின் சொல்லியிருப்பான்ல, உன்னை என்றைக்குமே பிடிக்காது, மேரேஜ் பண்ணால் அவனை லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த மாதிரி இருக்கான்? ட்ரீமில் தான் அப்படி இருக்கான். ஆனால் ஏன் நமக்கு மட்டும் இவன் மேலே இவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குது? ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் ஷா, என்னைக்காச்சும் ஒரு நாள் ஜிமின் உன்னை தேடி வருவான், அவனுக்கு உன் லவ் புரியும். அப்புறம் நீ அவனை நல்லா வச்சு செய்யணும் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே போனால் உங்கள் அப்பா அம்மா தான் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா ஆச்சு, ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க? அது இல்லை ஷா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும், இங்கே வாவே. என்னம்மா என்ன வேணும் இப்படி இழுக்கிற? ஏதாச்சும் என்னை திட்டுவியே. அப்போ உங்கள் அப்பா வந்துட்டு உங்கள் கையை அப்படியே பிடிச்சி பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, இங்கே பாருமா ஷா, அப்பா உனக்கு இப்போ அப்படி பண்ணுறேன்னா நீ கோவப்படக்கூடாது. என்னப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். நீங்கள் என்னமோ என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க, அது எனக்கு நல்லாவே புரியுது. சரி சொல்லுங்கள், என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம். அது காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாமே ஓகே பண்ணிடணும். பட் இப்போவே பண்ணலான்னு. என்னப்பா என்னாச்சு? இல்லைம்மா, உனக்கும் ஜிமினுக்கும் எனக்கும் ஜிமினுக்கும் என்கேஜ்மெண்ட் வைக்கலான்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணுற? இன்னும் 2 டேஸில் தான் 1 வீக்கில் உனக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ். ஏன்ப்பா? அது இல்லைம்மா, பிஸ்னஸ் எனிமீஸ் தான் உன்னை கிட்னாப் பண்ணுற மாதிரி பிளான் போட்டுருக்காங்க. ஸோ எப்படியும் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவாங்க அந்த மாஃபியா கும்பல். என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம்மா. ஸோ உனக்கு ஜிமினுக்கு மேரேஜ் பண்ணிட்டோன்னா ஸோ எல்லாமே ப்ராப்பராக முடிஞ்சிடும். அதுதாம்மா. ஆனால் அப்பா, நான் வந்து என்னால் ஜிமினுக்கு ஓகேவா? ஜிமினுக்குலாம் ஓகே தாம்மா, ஜிமின் ஆல்ரெடி ஓகே பண்ணிட்டான். ஆனால் அந்த மூச்சு பையன் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. அதான் இன்றைக்கி ரொமான்டிக்காக பீச்சுக்கு கூப்பிட்டு போனாலும். சரி அப்பா, எனக்குன்னா ஓகே தான், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். காலேஜில் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் நான் படிச்சுக்கிறேன். எனக்கு உங்களுடைய ப்ராப்ளம் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நீங்கள் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்கள் மேலே போயிடுறீங்க. பட் ஜிமினுக்கு கால் பண்ணுறீங்க, பட் ஜிமின் அட்டன் பண்ணல. ஒரு 3 டைம் பண்ணுறீங்க. ஸோ ஜிமினுக்கு கால் அட்டன் பண்ணிட்டு, எதுக்குடி இப்போ எதுக்கு கால் பண்ணிட்டு இருக்க? நான் வேறு. ஜிமின் எதுக்கு இப்படி கோவப்படுற? அப்பா சொன்னார். சொன்னார், எனக்கு 2 டேஸில் என்கேஜ்மெண்ட்டு. என்ன பண்ணுறது, பண்ணி தொலைகிறேன், வெய் போனேன் அப்படின்ட்டு ஜிமின் ஃபோனை கட் பண்ணிடுறான். பட் உங்களுக்கு இது ஹர்ட்டிங்காக இருக்குது. ஏன் இவன் இப்படி பண்ணுறான்? நம்ம இவனை ட்ரூவாக லவ் பண்ணுறோன்னு
புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். இப்படி இப்படி இருக்கானே, மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் என்னை மாற்றிடலாம், கண்டிப்பாக மாற்றிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் அம்மா தான் அவங்கள எழுப்பாட்டி விட்டு, இன்னைக்கு காலேஜ்லாம் போக தேவையில்ல, நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு ட்ரெஸ்லாம் எடுக்க போகணும், ஜுவல்ஸ்லாம், ஸோ நீ ரெடி ஆயிரு அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் தான் போய் ஹாப்பியாக ரெடி ஆகிட்டு, ஏன்னா ஜிமினுக்கு உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் இல்லையா, ஸோ நாளைக்கு, ஸோ அதுக்காக நீங்கள் ரெடி ஆகிட்டு அப்படியே உங்கள் அம்மா கூட ஷாப்பிங் தான் போகிறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமினை காணும். ஆன்ட்டி ஜிமின் எங்கே? அவனா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போயிட்டாமா. ஓ என்ன ஷான் அப்படியெல்லாம் இல்லை, அது வந்து எனக்கு புரியுது ஆன்ட்டி, அவருக்கு ஏதாச்சும் ஒர்க் இருக்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஷா, தண்டமாக ஊர் சுற்ற போயிருக்கான், வாடான்னு கூப்பிட்டா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாம்மா அப்படின்ட்டு ஜிமின் அப்பா சொல்கிறாரு. அப்போ ஜிமின் அம்மா, எங்க சும்மா இருங்க, பாவம் அந்த பொண்ணு வேறு. இல்லைம்மா, நீ போய் உனக்கான இதெல்லாம் பண்ணு. ஸோ ஜிமினுக்கு நீயே ட்ரெஸ் எடுத்துற, எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு ஜிமினுக்கு பார்த்து ட்ரெஸ்லாம் எடுக்கிறீங்க. ஸோ கோட் ஷூட்லாம், ஸோ உங்களுக்கும் ஒரு ஃப்ராக் கவுன் மாதிரி எடுக்கிறீங்க, பார்க்க பிங்க் கலரில் அப்படியே வந்து அழகாக இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு, அம்மா இது ஓகேவா? பேபி டால் மாதிரி இருப்பேன் இது போட்டால், க்யூட்டாக அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு, இது ஜிமினுக்கு பிடிக்காதுல்ல, ஜிமினுக்கு பிங்க்குன்னா பிடிக்காது, அவனுக்கு ஒயிட்னா பிடிக்கும். நான் ஒயிட் எடுக்கவா? சரிம்மா, நீ என்ன எடுத்தாலும் அழகாக இருப்ப அப்படின்னு உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் ஒயிட் எடுக்கிறீங்க. ஸோ லாங் ஃப்ராக் மாதிரி தான். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு, ஆன்ட்டி நான் வந்து வீட்டுக்கு போவேன், நீங்கள் பில்லாம் பே பண்ணிடுங்க, எனக்கு டயர்டாக இருக்குது. சரிம்மா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே உங்கள் கார் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ போகவில்லையே பார்க்குறீங்க, ஜிம்மின் அப்படியே அந்த ஒரு ஷாப்புக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இவன் இங்கே என்ன பண்ணுறான் அதுவும் அப்படின்ட்டு காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்ளே தான் போகிறீங்க. போகலையே தயாங்கெலாம் நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு, தயாங் ஜிம்மி நீங்கள் என்ன பண்ணுறான்? என்ன ஷா கிளப்புக்கெலாம் வந்திருக்க, இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீ வரக்கூடாது, நீ போமா, நாளைக்கு பேசிக்கோ, உனக்கும் ஜிம்மினுக்கு என்கேஜ்மெண்ட்னு கேள்விப்பட்டேன், அதான் இங்கே வந்து குடிச்சிட்டு இருக்கான். நீ ஏன் குடிக்கிறேன்? அதெல்லாம் பார்ட்டி, அதெல்லாம் கண்டுக்காத. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிற மாதிரி போகிறீங்க. பட் நீங்கள் ஜிம்மின் ஒரு பொண்ணு கூட போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே போகிற மாதிரி போயிட்டு, ஸோ தயாங்கும் ஜங்குக்கும் அந்த இடத்த விட்டு கிளம்புனதுக்கப்புறம், ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க, என்ட்ரன்ஸ்லேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு. ஸோ உள்ளே போனால், ஸோ ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது, எல்லாருமே அப்படி ட்ரெஸ்லாம் போட்டு ஆடிட்டு இருக்காங்க, உங்களுக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போய் பார்த்தா, ஸோ ஜிம்மின் தான் தூரத்தில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். அது ஜிம்மின் தானே, சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்களும் போய் பார்க்குறீங்க. அவன் முன்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. அது சாரா தானே கிளைண்ட்டுன்னு சொன்னா ஒரு டைம் நான் கேட்டபோது. அவள் கூட என்ன பண்ணுறாங்க, அவளும் ஒரு ட்ரெஸ்ஸும் அப்படின்னு பார்த்தா தூரத்துலேருந்து ஜிமினும் சாராவும் கிஸ் பண்ணிருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஸோ கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் போய் பார்க்குறீங்க. ரெண்டு பேரும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஜிமின் மேலே அப்படியே சாரா உட்காந்துருக்கா. ஜிமின் நல்லா ட்ரிங்க் பண்ணியிருக்கான். ஸோ ரெண்டு பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஜிமின் சாராவுடைய அந்த இது மாதிரி இருக்கும்ல பின்னாடி ஹூக், அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு அது பேக்கில்லாம் ரப் பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்கு நல்லா புரியுது. அப்படியே உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் டியர்ஸ் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு வெளில வந்து ஒரு மாதிரி வாமிட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன இவங்க இப்படி பண்ணிக்கிறாங்க. அப்போ ஜிமின் இவளை லவ் பண்ணிட்டு தான் நம்மளை வேணான்னு சொல்கிறானோ? சரி இதுதான் உண்மை. அவன் அவங்க அப்பாக்காக மட்டும்தான் நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு ஓகே பண்ணியிருக்கான். ஒருவேளை அவனுக்கு எனக்கு மேரேஜ் ஆனால் கூட அந்த ஜாரா கூட அஃபேரில் இருப்பான் கண்டிப்பாக. ஆனால் நம்மளை லவ் பண்ணல சார், நம்மளை லவ் பண்ணவே இல்லை. அவனுக்கு உன் மேலே ஃபீலிங்ஸே கிடையாது. முதல்ல நீதான் அவன் மேலே ஃபீலிங்ஸ் வளர்த்துட்டு இருக்க. ஆனால் அந்த என்கேஜ்மெண்ட் எப்படி ஸ்டாப் பண்ணுறது? என்னால் என்ன பண்ண முடியும்? ஆனால் நான் ஸ்டாப் பண்ணால் கூட எவ்வளோ ப்ராப்ளம் வரும். அப்பா மேரேஜை கேன்சல் பண்ணிட்டாருன்னா ஜிமின் அப்பா போட்டிக்க கான்ட்ராக்ட்லாம் எல்லாமே முடிஞ்சு போயிருமே. ஆனால் இதெல்லாம் நடக்கக்கூடாது. ஆனால் நான் அவனை மேரேஜ் பண்ணால் என் லைஃபே ஒரு மாதிரி இருக்குமே. ஆனால் என்ன பண்ணுவேன்? ஆனால் அவன் என்னை லவ் பண்ணல.
நான் மட்டும்தான் அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு காரணத்தில் ஃபாஸ்ட்டாக போயிடுறீங்க. பட் தேங்க இதை பார்த்துட்டு சுத்தம் ஒரு புட்டமைத்தான். என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்ட்டு அவன் வந்து உள்ளே பார்க்குறான். ஸோ ஜிமின், டேய் நான் கிளம்புறேன், எனக்கு ஒரு மாதிரி கேராக இருக்குது. டேய் மச்சான் நான் கூப்பிட்டு போகவா? இல்லைடா வாணா, நானே போய்க்கிறேன். கேராக இருக்குன்னு சொல்கிறேன், நான் கூப்பிட்டு போகிறேன்டா. இல்லைடா வாணா அப்படின்ட்டு கோவமா கார் எடுத்துகிட்டு போயிடுறான். அப்போ ஜாரா, சி இவனுக்கு போதை தெளிஞ்சிருச்சு, ஓ காட் அப்படின்ட்டு அந்த இடத்தோட அவளும் கிளம்பி போயிடுறா. ஸோ நெக்ஸ்ட் டே ஈவினிங் உங்களுக்கும் ஜிமினுக்கு என்கேஜ்மெண்ட். ஸோ ஜிமின் வீட்டில் தான். ஸோ நீங்கள் அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு, ஷா பார்க்க செம்ம அழகாக இருக்காம்மா, ஆனால் கண்டிப்பாக ஜிமினுக்கு உன்னை பிடிக்கும், அவன் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் உன்னை அக்செப்ட் பண்ணிப்பான். இப்போ என்னமோ அப்படி சுற்றுறான், நீ ஃபீல் பண்ணாத சரியா அப்படின்ட்டு உங்கள் அம்மா பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்காங்க. அம்மா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறியா, நீ முதல்ல வெளில போ, நான் ரெடி ஆகிட்டு வர்றேன் அப்படின்ட்டு நீங்கள் ரெடி கீழே வரீங்க. ஆல்ரெடி ஜிமின் கடுப்பாக அங்கே நின்றுட்டு இருப்பான். உங்களால் ஜிமின் ஃபேஸை பார்க்கவே முடியல. ஸோ நீங்கள் எல்லாருமே நிற்கிறீங்க. ஐ மீன் வந்து ஜிமின் அப்பா தான் ரிங் எடுத்து கொண்டு தர்றாரு. உங்கள் கையில் வந்து ஜிமின் கிட்ட போட சொல்லி உங்கள் கையில் ரிங் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ ஜிமின் போடலான்னு வர்றான். ஸோ நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு, பா உங்ககிட்ட ஒன்று பேசணும். என்னம்மா, என்ன பேச போகிற? அது வந்து என்னை எதுவும் நீங்கள் திட்ட மாட்டேன் சரிம்மா, சொல்லு. எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட் வேணாம்ப்பா. என்னது என்கேஜ்மெண்ட் வேணாம்மா? ஏம்மா இந்த டைம் எப்படி வந்து சொல்கிற? உன்கிட்ட கேட்டு தானே எல்லாம் முடிவு பண்ணோம். நீ ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தானே இந்த என்கேஜ்மெண்ட்டு. பா எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட் பிடிக்கல. நான் நைட்டே சொல்லலான்னு ட்ரை பண்ணேன், பட் நீங்கள் எனக்கு டைம் கொடுக்கவே இல்லை. இதனால் நீங்கள் ஜிமின் அப்பா போட்ட கான்ட்ராக்ட்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணிடாதீங்க ப்ளீஸ், எனக்காக. இங்கே பாருஷா, ஆல்ரெடி எல்லாமே கான்ட்ராக்ட்லாம் போட்டாச்சு. வா, கான்ட்ராக்ட் போட்டு பண்ணுறதுக்கு இது என்ன பிஸ்னஸாப்பா? இது என்னோட ஜிமின் லைஃப். எங்கள் 2 பேருக்குமே இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, புரியுதா? ஜிமின் ஓகே சொன்னாலும் எனக்கு இதில் ஓகே இல்லை, புரியுதா? புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு அந்த ரிங்கை வச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறீங்க. ஜிமினே பார்க்குறீங்க, அவன் ஃபேஸ் கொஞ்சம் லைட்டாக பிரைட்டாக இருக்குது, அதையும் நோட் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறீங்க. உங்கள் அப்பாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஜிமின் அப்பா கிட்ட, டேய் சாரிடா அவன் இந்த மாதிரி பேசுவான்ட்டு. புரியுதுடா புரியுது, அவர் சொன்னது ஒன்றும் கரெக்ட் தானே. மேரேஜ் என்ன கான்ட்ராக்டா? இல்லை பிஸ்னஸ் மாதிரி இல்லை. 2 பேரையும் நம்ம தானே ஃபோர்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம பார்த்துக்கலாம்டா, வேணாம். உனக்கு ஓகேன்னா நீ கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிக்கோ. இல்லைடா பரவாயில்ல, நம்ம பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்லிட்டு கோவமாக காரத்தை உங்கள் அம்மா கூட ஃபாஸ்ட்டாக வராரு. நீங்கள் ரூமில் உட்காந்துட்டு செம்மையாக அழுதுட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் அப்பா வந்துட்டு, ஷா எங்கே இருக்க? எங்கடி ஷா? தெரியலங்க, ஒருவேளை இங்கே தான் வந்திருப்பா போல, கார் இங்கே தானே இருக்குது. எங்கே ப்ளீஸ் நீங்கள் அவன் மேலே கோவப்படாமல் என்னடி பண்ணுறது? எல்லாரும் முன்னாடி வச்சு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், அவளுக்கு பிடிச்சி தானே இந்த மேரேஜே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அவளுக்கு பிடிக்கலன்னா ஸ்டார்டிங்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. எங்கெங்க ப்ளீஸ்ங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மா கெஞ்சுறாங்க. பட் உங்கள் அப்பா செம்ம கோவமா. ஸோ உங்கள் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்க்குறாரு. நீங்கள் பெட்டில் உட்காந்து செம்மையாக அழுதுட்டு இருக்கீங்க. பட் நீங்கள் அழுகிறத பார்த்து உங்கள் அப்பாக்கே டவுட்டாக இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் என்கேஜ்மெண்ட் வேணான்னு சொன்னீங்க, இப்போ எதுக்கு அழுகிறா அப்படின்ட்டு உங்கள் அப்பாவே டவுட்டில், ஷா இப்போ எதுக்கு அழுகிற? நீ தானே உனக்கு என்கேஜ்மெண்ட் பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்த, இப்போ எதுக்கு அழுதுட்டு இருக்க? எல்லாருக்கும் முன்னாடி என் மானமெல்லாம் போயிட்டு இல்லை, உன்னை நம்பித்தானேம்மா, உன்கிட்ட கேட்டு தானே இந்த மாதிரி பண்ணோம். ஆனால் ஏன் உனக்கு பிடிக்கலன்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்க வேண்டியதானே, இப்போ எல்லோரும் முன்னாடி வச்சியும் அப்படின்ட்டு உங்கள் அப்பா பார்க்குறவங்கள பேசிட்டு நீங்கள் ஸ்டில் நல்லா அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்கள் அப்பா உங்கள் ஃபேஸை கட் பண்ணிட்டு, எதுக்குமா இப்போ அப்படி அழுகிற? சொல்லு, என்னன்னாலும் சொல்லு, எல்லாமே என்கிட்ட சொல்லுவல்ல. இப்போ எனக்கு உனக்கு பிடிக்கலன்ற விஷயத்த நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லலை? அப்பா அது வந்து நான் எப்படியும் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லுவேன் அச்சோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி தியோரி ஐஸோடு நிற்கிறீங்க. அப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு, உனக்கு ஜிமினை பிடிச்சிருந்ததை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு. பா எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போதுமா? ஜிமினுக்கு என்ன பிடிக்க வேணாமா? அதுதாம்மா, ஜிமின் அக்செப்ட் பண்ணிக்கிட்டானே. என்னது, ஜிமின் அக்செப்ட் பண்ணிக்கிட்டானா? என்னப்பா சொல்கிறீங்க?
ஆமாம், நைட்டு வேற நான் அவன்கிட்ட பேசினேன். அவனும் ஓகே சொன்னான். ஆனால் எனக்கு தான் புரியல. எதுக்கு நீ அவனை வேணான்னு சொன்ன? பா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைப்பா. அவன் நம்ம கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுவோன்னு சொல்லித்தான் என்கேஜ்மெண்ட்டுக்கே அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். என்ன ஒன்றும் பிடிச்சில்ல. அதுக்கு உங்கள் அம்மா, இங்கே பாருஷா, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவன் மாறிடுவாம்மா. எப்படிம்மா சொல்கிறீங்க மேரேஜ் ஆனதுக்கப்புறம் மாறுவான்ட்டு? அதெல்லாம் அதெல்லாம் அவன் மாற மாட்டாங்கம்மா. என்னம்மா ஷா சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியல. இல்லைம்மா, அது அது அவன் இன்னொரு பொண்ணு கூட அஃபேரில் இருக்கான். இது எப்படி உனக்கு தெரியும்? இல்லைப்பா, நான் நான் ஒரு 2 டேஸுக்கு முன்னாடி ஜிமின் கிட்ட பேசலான்னு போனேன். அப்போ அவன் ஒரு பொண்ணு கூட பாருக்கு போனான். சரி, நானும் போய் உள்ளே பார்த்தேன். நான் இதெல்லாம் எப்படிப்பா உங்ககிட்ட சொல்லுவேன்? என்னால் முடியலப்பா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அவனை ஸ்டில் நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் அவனுக்கு தான் என்னை பிடிக்கல. பிடிக்காத ஒருத்தன் கூட எப்படிப்பா என்னால் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்க முடியும்? அவன் பிஸ்னஸ் ப்ரொபோசலுக்காக என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னா அவன் எப்படியும் பிடிச்ச பொண்ணு கூட தானே இருப்பான். அதனால தான்ப்பா அவன் ஹாப்பியாக இருக்கட்டும்னு நான் வந்துட்டேன். நான் ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன். யூஎஸில் அந்த பிஸ்னஸ் இருக்குல்ல, நான் அங்கே போயிட்டு அதை பார்த்துக்கிறேன்ப்பா. நான் இங்கே இருக்க விரும்பல. எனக்கு பிடிக்கலப்பா. என் ஸ்டடீஸையும் நான் அங்கேயே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இது ஜிம்மின்னு கண்டிப்பாக தெரியவே கூடாது. அவன்கிட்ட சொல்லிடாதீங்க. அவன் இங்கே என்ன கேட்க போகிறான். இதை மட்டும் பண்ணுங்கப்பா. நான் என் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகணும். அவனை நான் மறக்கணும்ப்பா. நான் மறந்து என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு தெரியும் ஜிம்மினை மறக்கிறது அவ்வளோ ஈஸி தான் இல்லை. அவனை நான் லவ் பண்ணிட்டேன். ஆனாலும் நான் அவனை மறக்கணும். ஏன்னா அவன் லைஃப்பில் ஒரு பொண்ணு இருக்கும்போது நான் எப்படி என்னால் இது நான் இமேஜின் பண்ணவே முடியாதுப்பா. இது ரொம்ப தப்பு. ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம லவ் பண்ண வைக்க முடியாதுல்ல அப்படின்னு ஒரு வேர்ட் சொன்னதுக்கப்புறமும் உங்கள் அப்பா, சரிம்மா, நீ உனக்கு எது பிடிக்குதோ நீ அதை பண்ணு, நான் எதுவும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் உங்களுக்கு டிக்கெட்லாம் போட்டு தந்துடுறாரு. நீங்கள் நெக்ஸ்ட் டேவே நீங்கள் யூஎஸ் கிளம்பி போயிடுறீங்க. ஸோ இந்த சைட் ஜிம்மின் அப்படியே ஜாலியாக தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு இன்னைக்கு தான் நிம்மதியாக தூக்கம் வருது. எப்படியோ அந்த தொலைஞ்சிச்சு. நம்ம வேறு இன்றைக்கி ஜாலியாக தூங்கினேன். இல்லாட்டி நான் டைம் பார்த்து கால் பண்ணி எனக்கு கடுப்பேற்றிட்டே இருப்பேன். ஜிம்மினா என்ன பண்ணுற? ஐயோ கடுப்பேத்துறா. ஆனால் இப்போ எதுக்கு நான் அவளை பற்றி நினச்சிட்டு இருக்கேன்? அவள் தான் என்னை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாளே. இப்போ எனக்கு ஹாப்பி தான். லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். எங்கே வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். யார்கிட்டையும் எதுவும் கேட்கவும் தேவையில்ல. இல்லாட்டி என் அப்பன் இந்த டைமுக்கு அங்கே கூப்பிட்டு போ, அந்த பொண்ணு கூட ஹாப்பியாக இரு, அங்கே போ இங்கே போன்னு சொல்லிட்டு என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் அன்றைக்கி ஜாலியாக இருக்கேன் அப்படின்ட்டு ஜிம்மின் ரொம்ப ஹாப்பியாக தூங்குறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம்மின் வேக்கப் ஆகுறான். என்ன ஏஷா தள்ளுறி எடை பண்ணுற? ஏய் என்னாடி சார் கருமம் அப்படின்ட்டு எழும்புறான். பட் நீங்கள் இல்லை. இப்போ எதுக்கு நான் அவளை யோசிக்கிறேன்? அவள் தான் இல்லைல்ல அப்படின்ட்டு ஜிம்மின் அப்படியே வாஷ்ரூம் போகிறான். வாஷ்ரூம் போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு ஷவரை ஆன் பண்ணுறான். அவனுக்கு உங்களோட வேர்ட்ஸ் தான் கேட்குது. ஜிம்மின் சீக்கிரம் வந்துடு, நான் கீழே வெயிட் பண்ணுறேன், ஓகேவா? ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்காத, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. எதுக்கு இவ வாய்ஸ்லாம் எனக்கு கேட்குது? என்ன நடக்குது தெரியலையே. சரி, காலேஜ் போகலாம், எப்படியும் அங்கே தான் இருப்பா அப்படின்ட்டு ஜிம்மின் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றான். வந்து பார்க்குறான், ஐ மீன் ரூமில். நீங்கள் எப்போ அங்கே உட்காந்துட்டு இருப்பீங்க? ஏஷா எதுக்குடி இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்க? எழுந்து வெளில போடி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர்றான். பட் நீங்கள் இல்லை. ஐயோ, இப்போ எதுக்கு அந்த தொல்லை எனக்கு ஞாபகம் வரா? கண்டிப்பாக வரமாட்டா. ஜிமின், அவன் எப்போ உன்னை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாள். அந்த மைண்ட் செட்லேருந்து வெளில வாடா. ஆமாம், நான் வெளில வரணும் அப்படின்ட்டு ஜிம்மின் அப்படியே என்ன பண்ணுறான்னா அவன் ட்ரெஸ்லாம் போட்டு கீழே வரான். மா, ஷா இங்கேம்மா வெளில நிற்கிறாளா? டேய், என்னடா கேட்குற? ஷாலாம் இங்கே வரல. என்னது, ஏன் வரலையா? அவன் எப்படி வருவா? அவள் தான் நேற்று எங்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாளே. ஆமாம்ல, ஏ வரமாட்டாள. சரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு அவன் ஏதோ தேடுறான். அப்போ டிரைவர் வந்துட்டு, என்ன சார் தேடுறீங்க? ஆமாம், அந்த காரு அந்த அந்த பொண்ணு வரலை சார் அப்படின்னு அவரும் தயங்கிட்டே சொல்கிறாரு. என்ன அவன் ஞாபகமே இருக்கு.
அப்படின்ட்டு ஜிமின் கடுப்பான். அவன் பைக் எடுத்துட்டு இப்போ தான் ஃப்ரீயாக கிளம்புறான். அவனுக்கு பைக்கில் போகிறேன்டா அவ்வளோ பிடிக்கும். பட் உங்ககிட்ட வந்துட்டு உங்களுக்கு கார் பிடிக்கும். ஸோ அதனால் அவன் காரில் தான் வந்து வர்றான். ஸோ இன்றைக்கி வந்து பைக்கில் போகிறான். ஸோ டேங்கு ஜங்குக்கு எல்லாருமே நிற்கிறாங்க. மச்சான் ஜங்குக்கு கேட்பாடுறா ஜிமினா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பைக்கில் வரான்டா அப்படின்னு பார்த்தா ஜிமின் ஜாலியாக பைக்கில் வந்துட்டு இருக்கான். ஸோ பைக் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, டேய் எங்கடா ஷாவை காணும், காலையிலேருந்து ஆளையே காணும். டேய் என்னடா பேசுகிறேன், உனக்கு அவனுக்கு நேற்று என்கேஜ்மெண்ட்டு கேள்விப்பட்டேன். அவள் தான் உன்னை வேணான்னு சொல்லிட்டாலாமே, இப்போ நீ ஜாலியாக தானே இருக்கணும். ஆண்டி வேற கால் பண்ணிட்டு நீ மார்னிங் வந்து ஷாவே கேட்டிருக்கியா, என்னடா ஆச்சு உனக்கு? அது இல்லைடா, இன்னைக்கு மார்னிங்லேருந்து அவத்தாடாவே இருக்குது. எப்போ பார்த்தாலும் அவளே என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாளா, அதான் அவள் ஞாபகமாக இருக்குது. என்ன மச்சான் லவ் பண்ணுறியா அப்படின்னு ஜவன் கேட்குறான். கருமும் அவளைங்க நான் லவ் பண்ணுறேன், அவள் டார்ச்சர் பண்ணனா சரி அந்த ஞாபகத்தில் இருக்கேன். அவன் மேலாச்சு லவ் ஆச்சு, நல்ல வேலை அவளே என்னை வேணான்னு சொல்லிட்டா அப்படின்ட்டு ஜிம்மின் அப்படியே ஜாலியாக பேசிட்டு அவன் வந்து கேண்டீன் போகிறான். பட் அவனுக்கு வந்து உங்களோட தாத்தா கேண்டீனில் நீங்கள் அவனுக்கு பிடிச்ச ஃபுட்லாம் எடுத்து வைப்பீங்க. பட் இப்போ நீங்கள் இல்லை, உனக்கு ஏதோ ஒரு மாதிரி இந்த பெயினாக இருக்குது. என்ன இன்றைக்கி ஃபுல்லாக அவளோட தாட்டாகவே இருக்குது அப்படி சரி கிளாஸ் ரூம் போகிறான். பட் அங்கேயே அவனுக்கு சரியாக படிக்கவே முடியல. ஸோ வந்து வெளில வந்துடுறான். வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு மாதிரி கடுப்பா. ஸோ வீட்டுக்கு தான் போகிறான். வீட்டுக்கு போனால் அவன் சரியாக தூங்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்படி ஒரு 3 days போகுது. சரி வீட்டுக்கு போயிட்டே பார்க்கலாம், அவள் காலேஜுக்கும் வரல, என்னன்னே தெரியல அப்படின்ட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வர்றான். பட் கேட்டில் வாட்ச்மேன், சார் நீங்கள் எங்கே போகிறீங்க? நான் ஷாவை பார்க்க போகிறேன். அதெல்லாம் இல்லை, உங்களை வந்து உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாஸ் சொல்லியிருக்காரு. என்னது அவர் சொன்னாரா? டேய் நான் யாருன்னு தெரியுமா? தெரியும், நீங்கள் மிஸ்டர் பார்க்கோட பையன் தானே, நீங்கள் வந்தால் அவங்கள கண்டிப்பாக விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் கிளம்புங்க சார் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்றாங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன இப்போ பார்த்தாலும் அங்கிள் என்கிட்ட ஒரு மாதிரி பேசுவார், இன்றைக்கி என்ன உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அவன் அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறான். எப்பா என்னப்பா ஆச்சு, உன் ஃப்ரெண்டு என்னை உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்கிறான், நான் ஷாவை பார்க்க போகலான்னா. டேய் நீ எதுக்குடா அங்கே போனேன்? நான் எதுக்கு போனேன்? ஷாவை பார்க்க போனேன். டேய் அதெல்லாம் வேணாம், உனக்கு தான் அந்த பொண்ணை பிடிக்கல, ஸோ அந்த பொண்ணை உன்னை வேணான்னு சொல்லிச்சு, அது பண்ணி ஹாப்பியாகிறா. எதுக்கு தேவையில்லாமல் அந்த பொண்ணு லைஃப்பில் போய் இன்னும் இல்லைப்பா. டேய் முதல்ல அந்த இடத்த விட்டு கிளம்புறா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் ஜிம்மின் வந்து அப்படியே பைக் எடுத்துகிட்டு போயிடுறான். அவனுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவன் பின்னாடி நீங்கள் வந்து உட்கார்ற மாதிரி அப்படி ஃபீல் ஆகுது. என்ன கருமண்டா இது, அவள் இருந்தாலும் டார்ச்சர், இல்லைன்னாலும் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா. அப்படியே நட்டு மூளையில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கா ஜிமினா அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே பாருக்கு போயிட்டு நல்லா குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வர்றான். அவங்க அம்மா பார்த்துட்டு, டேய் என்னடா இப்படி குடிச்சிட்டு வந்திருக்க, நீ எல்லாம் குடிக்க மாட்டியே. இல்லைம்மா எனக்கு என்ன ஒரு மாதிரி இருக்குது, அது ஷா என் கூட இருப்பாளா, இப்போ இல்லையா, ஒரு மாதிரி இருக்குமா, என்னமோ வலிக்குது, அவன் என் கூட பின்னாடி சுற்றும்போது எனக்கு தெரியல, ஆனால் இப்போ கஷ்டமாக இருக்குமா, அப்படியே வலிக்குது நெஞ்செல்லாம், அது என்னமோ ஹார்ட்டில் இதே வச்சு குத்துற மாதிரி இருக்குமா, பெயினாக இருக்குது. நான் போனேண்ணா வீட்டுக்கு, அவன் அப்பா உள்ளே விட மாட்டேன்றான், அவள் அங்கே தான் இருப்பாள், காலேஜ் கூட வரலம்மா 3 days-ஆ அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு குடிச்சிட்டு அப்படியே போயிட்டு சோஃபாலே மட்டாயிடுறான். அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ மெயிட்லாம் வச்சுட்டு அவன் பெட்ரூம் எடுத்து போடுறாங்க. ஸோ இப்படியே தான் ஒரு 1 week வந்து ஜிம்மி நல்லா குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவான். அவனுக்கு ஃபுல்லாகவே உங்களோட தாடாக இருக்கும். ஸோ அப்படியே வந்து காலேஜில் போய் உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே எதுவுமே பேசல. அப்போ டேங் வந்துட்டு, என்னடா ஆச்சு, எப்பவும் போல நீ ஜாலியாக இருப்பியே, பட் இந்த 1 week-ஆ அதே சரியில்லை, இல்லை மச்சான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா, அவளை பார்க்கலான்னு ட்ரை பண்ணா அவன் அப்பா வீட்டுக்கு விட மாட்டேன்றா. எப்படி விடுவான், நீ தான் அந்த பொண்ணை ஹர்ட் பண்ணிட்டியே. அதான் நான் எங்கடா ஹர்ட் பண்ணேன், நீ தான் அவளை பிடிக்கலன்னு சொன்னேன், லாஸ்ட்டாக நீ ஹாப்பியாக இருக்கட்டும் விட்டு போயிட்டா. என்னடா சொல்கிற, நான் அவளை பிடிக்கலன்னு சொன்ன உண்மைதான், பட் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எப்படியாச்சும் நான் மாறிட்டு வந்தேனே, எப்படியும் அவள் தான் எனக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னடா மச்சான் சொல்கிற, தெரிஞ்சு தான் பேசுகிறியா, அவன் பின்னாடி எப்படியெல்லாம் சுற்றுனா, ஒரு டைம் ஆச்சு லவ் யூ சொல்லு ஜிமினான்ட்டு, அப்போல்லாம் கண்டுக்கல, பட் இந்த 1 week அவள் காலேஜ் வரலன்னு சொன்னே எப்படி ஃபீல் பண்ணுற. அதான் மச்சான் தெரியல என்ன ஃபீலுன்ட்டு.
இதுக்கு பேர் தாண்டா லவ்வு. அவன் கூட இருக்கும்போது அவன் வேல்யூ உனக்கு தெரியல. பட் இப்போ இல்லை, அதனால் உனக்கு புரியுது. என்னது லவ்வா? ஆனால் எனக்கு அது எப்படின்னு தெரியாதே. சுத்தம். ஆனால் ஒன்றே ஒன்று டவுட் மச்சான் டேங்கு. என் பின்னாடியே சுற்றுவா. அவளுக்கு எப்போ என்கேஜ்மெண்ட்டு சொன்னதுக்கப்புறமும் அவள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. பட் அடுத்த நாளே ஒரு மாதிரி ஆகிட்டாடா. அதுதான் எனக்கு என்னமோ தெரியல. எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீ கண்டுபிடி. என்னடா சொல்கிற? ஷா வீட்டுக்கு போ, அவகிட்டே போய் கேளு, அவளே சொல்லுவா. ஆனால் நீ போனால் கூட அவனை பார்க்கவே மாட்டாடா. என்னடா அப்படி சொல்கிற? தயாங், என்னடா ஆச்சு? அவகிட்டடா சொன்னேன். எதுவுமே சொல்லலையே. அவளுக்கு என்ன இதுக்குன்னு எனக்கு என்ன தெரியும், அவகிட்டே போய் கேளு அப்படின்ட்டு தயாங் கிளம்பிடுறான். பட் ஜிமினுக்கு இன்னும் கன்ஃபியூஸ்ட் ஆகுது. எதுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணும்போது என்னை வேணான்னு சொன்னா? கண்டிப்பாக அவள் ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும். அவகிட்ட போய் கேட்கணும். நம்ம ஹாப்பியாக இருக்கோன்னா அவள் கூட இருந்தால் நம்ம ஹாப்பியாக இருப்போம்னு நினைப்பா. ஆனால் எப்படி புரியலையே ஜிமினா, என்ன இருக்கும்? சரி வீட்டுக்கு போய் பார்க்கலாம். அப்போ செருப்பால் அடித்தாலும் காம்பவுண்ட் செவரை குதிச்சாச்சும் போய் கேட்டு வந்துடணும். எனக்கு இந்த ரீசன் தெரியல, மண்டை காயுது அப்படின்ட்டு ஜிம்மி நான் பைக் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வர்றான். ஸோ வாட்ச்மேன் ஆல்ரெடி முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ பின் இது வழியா அப்படியே எகிரி குதிச்சு காம்பவுண்ட் செவரை குதிச்சு அப்படியே உங்கள் வீட்டுக்கு தான் உள்ளே வர்றான். ஸோ உங்கள் அப்பா ஹாலிலே உட்காந்துட்டு, ஜிமின் நீ எப்படி வீட்டுக்குள்ளே வந்த? ஐயோ அங்கிள், முதல்ல சொல்கிறத கேளுங்க. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அதுக்கப்புறம் நான் இங்கே வரமாட்டேன் அப்படின்ட்டு ஜிம்மின் வந்து கேட்குறான். ஏன்னா உண்மை தெரியணும் சொல்லு, நான் அதையும் சொல்லிடுறேன். இல்லை அங்கிள், ஷா எதுக்கு என்னை ரிஜெக்ட் பண்ணேன்? முதல்ல நான் தான் அவளை ரிஜெக்ட் பண்ணேன். ஸோ என்கேஜ்மெண்ட்டுக்கு அவள் தான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தா. ஆனால் ஏன் ரிஜெக்ட் பண்ண? ஏன் ரிஜெக்ட் பண்ணால? உனக்கு தெரியலையா ஜிம்மின் அவள் ஏன் உன்னை ரிஜெக்ட் பண்ணான்னு? இல்லை அங்கிள், நான் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஓகே தானே பண்ணேன். ஜிம்மின் நீ தான் இன்னொரு பொண்ணு கூட அஃபேரில் இருக்கியே. என்னது நான் அஃபேரில் இருக்கேண்ணா? என்ன அங்கிள் சொல்கிறீங்க? நான் ஷாவை தவிர வேறு எந்த பொண்ணையும் டேட் பண்ணதே கிடையாது. எந்த பொண்ணு கூட இருந்ததும் கிடையாது. புரியுதா? அங்கிள் இந்த மாதிரி தப்பாலாம் பேசாதீங்க. நான் யாரோட அஃபேர்லாம் கிடையாது. அஃபேரில் இல்லையா? அப்போ அந்த கிளப்பில் அந்த ஜாரா கூட என்ன பண்ணேன்? யார் ஜாரா கூடயா? நான் என்ன பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலையே. புரியுது ஜிம்மின், புரியுது. நீ அவன் லவ் பண்ணுற, அதனால் என் பொண்ணை யூஸ் பண்ணலான்னு பார்த்துருக்க. அமௌண்ட்டுக்காக, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு நடந்தெல்லாம் உங்கள் அப்பா சொல்கிறாரு. ஜிம்னா நம்பவே முடியல. அங்கிள் இங்கே பாருங்கள் அங்கிள், அது ஏதோ ஜஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஷா என்னை தப்பாக புரிஞ்சிருக்கா. இங்கே பாரு தம்பி, உனக்கு தான் என் பொண்ணை பிடிக்கலல்ல. இனிமேல் நீ எங்கள் வீட்டுக்கெலாம் வராத. இதுக்கு மேலே அவனால் எதுவும் சொல்ல முடியாது. செக்யூரிட்டி அப்படின்னு செக்யூரிட்டி கூப்பிட்டுன்னு, அங்கிள் நானே போகிறேன் அப்படின்ட்டு ஜிம்மி வந்து கோவமாக அந்த இடத்துட்டு கிளம்பி வர்றான். ஸோ இப்போ டேங்கு தான் கால் பண்ணுறான். மச்சான் என்னடா, ஷாவோட அப்பாண்ணா அஃபேரில் இருக்குன்னு சொல்கிறாரு. அதுவும் ஜாரா கூட. ஜாரா கூடயா? ஆமாம், ஷா வந்து அப்படி தான் நினச்சிட்டு இருக்கா. புரியலடா, எனக்கு எதுவுமே புரியலை. என்ன நடக்குது சத்தியமாக தெரியல. மண்டைக்கா இது ஏதாச்சும் சொல்லுடா. இன்னும் சொன்னதுக்கப்புறமும் டேங்கு ஒரு பார்க்குக்கு வர சொல்கிறான். ஸோ ஜிம்மின் அங்கே போய் உட்காடுறான். ஸோ அப்போ தான் அந்த கிளப்பில் என்ன நடந்துச்சு அதெல்லாம் சொல்கிறான். அன்றைக்கி நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன்டா. ஸோ இந்த ஜாரா என்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கணும், மேரேஜ் பண்ணிக்கணும், அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ பேசிகிட்டு இருந்தாடா. நான் சொல்லிட்டேன் எனக்கு ஷாவை தான் என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறாங்க, அது கூட தான் எனக்கு லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்ட்டு. ஆனால் நான் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தேன்டா. அது தெரியாமல் கிஸ் பண்ணிட்டேன்டா. தெரியாமல் கிஸ் பண்ணியா? ஆனால் ஷாக்கு அந்த டைமில் எப்படி இருந்திருக்கும் எதை யோசிச்சியா? நீ அவள் லவ் பண்ணலதான், ஆனால் இப்போ பண்ணுறடா. ஏன்னா அவன் கூட இல்லை. ஆனால் அவள் அன்றைக்கி அதை பார்த்தோன்னே எப்படி ஃபீல் பண்ணன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு தயாங் சொல்கிறான். டேய் என்னடா சொல்கிற? எனக்கு எதுவுமே புரியலடா. உனக்கு எதுவுமே புரியாது. தான் லவ் பண்ணுறவங்க இன்னொருத்தவங்க கூட இருக்கும்போது பெயின் யாருக்குமே தாங்க முடியாது. ஷார்ட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா நீ ஜாராவை லவ் பண்ணுற. ஸோ உன்னோட ஹாப்பினஸுக்காக அவள் லவ்வே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிட்டாடா. அதாண்டா ட்ரூ லவ். ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் வர வைக்கக்கூடாது. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டா. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், ஷாயும் லைஃப்பில் கிடையவே கிடையாது. அவள் ஆல்ரெடி அப்ராட் போயிட்டா, அது எனக்கும் தெரியும். நீ அப்போ எங்கடா போனா சொல்கிறா? அது நான் சொல்ல மாட்டேன், நீயே கண்டுபிடிச்சிக்கோ. இவ்வளோ நாள் அவளை வெயிட் பண்ண வச்சல, எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்ப. காலேஜ் ஃபைனல் இயர் வந்துட்டோம்.
எப்படியும் முடிய போகுது. அவள் லைஃப்பை அவள் ஸ்டார்ட் பண்ணுவான். எப்படி திரும்ப போனா ஷாட அப்பா என்கிட்ட சொன்னார். ஆல்ரெடி மீட்டிங்கில் நாங்கள் மீட் பண்ணிக்கிட்டோம். எடா சொன்னார் சொல்கிற தேங்க. ஷா உன்னை மறக்கணும்னு தான் அங்கே போயிருக்கா. ஆனால் கண்டிப்பாக உன்னை மறந்து லீவாக நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நீ ஏன்னா அவளுக்கு தேவையே இல்லைடா. அவன் பின்னாடி வரும்போது நீ கண்டுக்கலல. அவள் லவ்க்கு நீ டிசர்வ்டே கிடையாது. ஓகேவா? இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து ஷாவை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் கேட்காத. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ்டா சொல்கிறா. உனக்கு தெரியும்ல அவள் எங்கே இருக்கான்ட்டு. நான் போயிட்டு அவகிட்ட எல்லாம் பேசி எல்லா ப்ராப்ளமே சால்வ் பண்ணிடுறேன்டா. என்ன சால்வ் பண்ண போகிற? இது எல்லாம் முடிஞ்சிருச்சுடா. அவள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீ ஜாராவை லவ் பண்ணுற அப்படியே இருக்கட்டும். டேய் நான் ஜாராவை லவ்வே பண்ணலடா. அவள் தான் என்னை லவ் பண்ணா. அது நமக்கு தெரியும், ஷாக்கு தெரியுமா? அதைத்தான்டா சொல்லி புரிய வைக்கலான்னு பார்க்குறேன். ஓ எல்லாமே உனக்கு ஈஸியாக கிடைச்சிடணும். நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் அவன் அப்ராட் போன விஷயம் தெரியும். பட் எங்கே போனான்னு தெரியல. ஷா அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அவர்கிட்ட நீ கேட்டுக்கோ அப்படின்ட்டு தேங்க் பாட்டே கிளம்பிடுறான். ஸோ ஜிமினுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. ஸோ நாள் போக போக அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் அவனாவே இல்லை. அவன் லைஃப்பில் நீங்கள் எல்லாரும் நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறான். ஸோ ஜிமின் அம்மா தான் எங்கே பாருங்க அவன் வர வர குடிக்கிறான். என்னக்கு குடிக்கிறான்? குடிச்சிட்டு கிடக்கட்டும், கண்டுக்காத. எல்லா இப்போவும் அப்படி தானே குடிச்சு தானே இருப்பான். இல்லைங்க, அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் அதெல்லாம் இன்னும் பண்ண முடியாது. ஷா ஆல்ரெடி கிளம்பிட்டா. அவள் லைஃப்பை அவள் பார்க்கட்டும். இனிமே எந்த விஷயத்தையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஜிமின் அவள் லைஃப்பை வாழட்டும், ஷா அவள் லைஃப்பை வாழட்டும். 2 பேருக்கு இடையில எதுவுமே இல்லை அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ ஜிமின் தான் அப்படி இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு 1 இயர் பாஸ் ஆகுது. ஸோ இப்போது ஜிமின் அப்பாவோட ஆஃபீஸில் ஜிமின் வந்து சிஓ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து ஒரு ஆஃபர் வருது. யூஎஸில் என்னோ மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃப்ளைட்லாம் புக் பண்ணிவிட்டு யூஎஸ் மீட்டிங் தான் போகிறான். ஸோ இப்போ ஃப்ளைட்டில் தான் இருக்கான். பட் அவனுக்கு உங்களோட தாட் மட்டும்தான். எப்படி ஷா என்னோட போய் 1 இயர் ஆச்சு. ஆனால் இந்த 1 இயரில் ஒரு டைம் கூட நான் அவனை நினைக்காமே இல்லை. ஆனால் தூக்கி போட்டு போயிட்டேல்ல. ஆனால் என்னால் தான் அவனை மறக்கவே முடியல. அப்படியோ இருக்கடி என் ஹார்ட்டுக்குள்ளே அப்படின்ட்டு ஜிமின் வந்து அந்த மீட்டிங்க்காக அப்படியே யூஎஸ் போயிட்டு இறங்கிடுறான். ஸோ அங்கே போயிட்டு 1 டே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அவனுக்கு மீட்டிங். ஸோ அந்த மீட்டிங்க்காக அப்படியே போகிறான். ஸோ அந்த ஆஃபீஸ்க்குள்ளே என்டர் ஆகுறான். ஸோ அங்கே உள்ள பர்சன்ஸ்லாம், சார் நீங்கள் இங்கே உட்காருங்க, இங்கே மேடம் வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே ஓகே அப்படின்ட்டு ஜிமினும் கூலாக உட்காந்துக்கிறான். ஸோ டோர் ஓப்பனாக சவுண்ட் கேட்குது. ஸோ திரும்பி பார்க்குறான். அவனுக்கு அப்படியே ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ். நீங்களே நோட் பண்ணுறீங்க பட் கண்டுக்கல. ஸோ மீட்டிங்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜிமின் உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஃபைனலி மீட்டிங்கும் முடிஞ்சிருது. ஸோ நீங்களும் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறீங்க. பட் ஜிமின் உங்களை பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறான். பட் உங்களோட பிஏ தான், சார் கொஞ்சம் நீங்கள் பேசணும் அப்படின்னா ஈவினிங் அப்பாயின்மெண்ட் வச்சு பேசுங்க, இதுக்கப்புறம் ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் கிளம்பி போயிடுறான். ஸோ நீங்கள் இப்போ கேபில் உட்காந்துட்டு அப்படியே உங்கள் டியர்ஸ்லாம் வைப் பண்ணிட்டு இவன் எப்படி அச்சோ இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. பட் ஜிமின் வந்து அப்படியே வெயிட் பண்ணி நீங்களும் பார்க்குறீங்க. இவன் இன்னும் போகலையா? இவன் எதுக்கு அகைன் என் லைஃப்பில் வந்தான்? இவன் தான் அந்த சாரா கூட ஹாப்பியாக இருப்பான்ல, ஓ அதை சொல்லலான்னு வந்திருப்பான் அப்படின்ட்டு நீங்களும் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ டைம் பாஸ் ஆகுது. ஸோ டோர் ஓப்பனாக சவுண்ட் கேட்குது. பார்த்தா ஜிமின் தான் வர்றான். நீங்கள் எதுவுமே சொல்லலை, அப்படியே கேஷுவலாக ஒரு சிஇஓ எப்படி இருப்பாரோ அது மாதிரி தான் நீங்கள் அப்படி உட்காந்துட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஜிமின் உங்ககிட்ட வந்து அப்படியே நீல் டவுன் போட்டான். நீங்கள் சேரில் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஸ்டாச்சுமாக எளிமையை நின்றுட்டு ஜிமின் ஜிமின் எதுக்கு இப்போ நீல் டவுன் போட்டிருக்க? சாரிடி சாரி, நான் இதெல்லாம் தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு தெரியல. நீ போனதுக்கப்புறம் தான் எல்லாமே புரிஞ்சிச்சு. நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. என்னது லவ்வா? அது அது எப்படி அப்படின்ட்டு ஜிமின் வந்து நடந்தது எல்லாமே சொல்கிறான். பட் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறீங்க. ஸோ அவன் தான் எங்கே போனா அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு அவனும் வர்றான். ஸோ நீங்கள் கார் எடுத்துகிட்டு அப்படியே உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போகிறீங்க. ஸோ ஜிமினும் அப்படியே அவன் கார் எடுத்துகிட்டு உங்களை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கான். ஸோ நீங்கள் ஃபைனலி உங்கள் ரூமுக்கும் போயிடுறீங்க. ஸோ பின்னாடியே ஜிமின் வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு, ஏய்
நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்லடி, எதுக்குடி ஆஃபீஸ்லேருந்து இப்படி வந்த? ஜிம்மின், அது ஆஃபீஸ், இது வீடு. நீ தான் ஜாராவை லவ் பண்ணல, அப்புறம் ஏன் அதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்டி. நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் உன்னை தாண்டி லவ் பண்ணுறேன். ஆனால் நீ தான் என்ன பிடிக்கலன்னு சொன்னியே. இப்போ இப்போ எங்கேருந்து உனக்கு லவ் வந்துச்சு? புரிஞ்சுக்கோ. லவ் எப்படி எங்கெல்லாம் வரும்னு தெரியாது. நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு உன் மேலே லவ்வே வந்துச்சுடி. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த 1 இயரா. என்னால் முடியலடி, புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அகைன் நீல் டவுன் போடுறான். நீல் டவுன் போட்டு என்னை அக்செப்ட் பண்ண வையேன், இங்கேருந்து குதிச்சு செத்துருவேன். ஜிம்மி, என்ன பேசுகிற? நீ என்ன பைத்தியமா? நான் உன்னை மறக்கணும். இல்லை, நீ ஏதோ அப்பாச்சும் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணாரா? அப்படி இல்லைடி, கேன்சல்லாம் பண்ணல. இங்கே பாரு, அகைன் நியூவாக ஸ்டார்ட் பண்ண லைஃப்பை. இல்லை ஜிம்மி, என்னால் முடியாது. அகைன் நான் ஹர்ட் ஆக விரும்பல. ப்ளீஸ் டி, புரிஞ்சுக்கோடி. இதை விட்டு போயிடாத. நீ தான் இந்த ஆஃபரை எனக்கு கொடுத்தன்னு எனக்கு தெரியல. இந்த கொலாப் எனக்கு இது சுத்தமாக தெரியல. நான் இங்கேயே இருந்துடுறேன், நான் போக மாட்டேன் இனி அப்படின்ட்டு அவங்க ரூம் போய் உட்காந்துடுறான். நீங்கள் என்ன பண்ணேன்னு தெரியாமல் உங்கள் அப்பாவுக்கு தான் கால் பண்ணி, இப்பா என்னப்பா பண்ணு, ஜிம்மின் இங்கே வந்திருக்கான். ஆமாம்மா, ஜிம்மின் வந்திருக்கான் தான். நான் தான் அவன் கம்பெனிக்கு கொலாப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி விட்டேன். அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாம்மா. இந்த 1 இயராக நீ போனதுலேருந்து எவ்ரிடே அவன் வீட்டுக்கு முன்னாடி நிற்பான். ஒரு 2 ஹவர்ஸ் நான் எப்படியாச்சும் சொல்லிட மாட்டேனா நீ எங்கே இருக்கன்ட்டு. ஆனால் அவன் இந்த 1 இயரில் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான். அவன் ரெக்ரெட் பண்ணுறாம்மா. உனக்காக அவன் மொத்த லவ்வையும் கொடுக்க வந்திருக்கான். அக்செப்ட் பண்ணிக்கோ. இதுக்கு மேலால் என்னால் எதுவுமே சொல்ல முடியாது, நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் காலை கட் பண்ணிடுறாரு. ஸோ இது உங்கள் அப்பாவுடைய பிளான் தான். பட் நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிடு அப்படியே பார்க்குறீங்க. ஸோ ஜிம்மின் ரூமில் ஸ்டில் அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். ஸோ அப்படியே போய் நம்மளா நீல் டவுன் போட்டு, ஜிம்மின் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல ஜிம்மின். ஆனால் நீ இப்போ வந்திருக்க, என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இது ட்ரீமா என்னமோ தெரியல. எப்போவும் ட்ரீமில் தான் இதெல்லாம் நடக்கும். ஆனால் இன்றைக்கி புதுசாக இருக்குது ஜிம்மின் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. பட் ஜிம்மின் அப்படியே உங்கள் டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, உங்ககிட்ட என்னால் சாரியை தவிர வேறு எதுவும் கேட்க முடியாதுடி. ஆனால் இதுக்கப்புறம் நான் ஹாப்பியாக பார்த்துப்பேன்டி. நீ ட்ரீமில் கண்ட எல்லாத்தையும் நான் நிஜமாக்குவேன் அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் எதுவுமே பேசல, அப்படியே போய் பெட்டில் படுத்துக்கிறீங்க. பட் ஜிம்மின் உங்கள் பக்கத்துலேயே அப்படியே படுத்துக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஜிம்மினை கண்டுக்கல, அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகி ரெடியாக ஆஃபீஸ் போயிடுறீங்க. பட் ஜிம்மினை நோட் பண்ணிவிட்டு இவளை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது, சரி அப்படின்ட்டு டேங்கு தான் கால் பண்ணி கேட்குறான். பட் டேங்கு ஒரு ஐடியா சொல்கிறான். அப்படி ஈவியாக ஸ்மோக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான்னா, ஒரு ஈவினிங் டைம் ஒரு 7:30 அந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு கால் பண்ணுறான். ஸோ நீங்கள் அட்டன் பண்ணிட்டு, ஏஷா உனக்கு நீ ஒரு இடத்துக்கு வரியா? எங்கே ஜிம்மின்? ஏய் வாடி, இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு தெரியும், நீ ஆசைப்பட்ட மாதிரி தான். ஆனால் நான் சிவல் போகிறேன் கண்டிப்பாக. உனக்கு தான் என்ன பிடிக்கலல்ல, ஆனால் நான்லாம் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்டி. ஆனால் ஸ்டில் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் லாஸ்ட்டாக போகிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒன்று கொடுக்கணும்டி. இந்த பிளேஸுக்கு வந்துடுறியா? சரி ஜிம்மின், வர்றேன் அப்படின்ட்டு நீங்களே சொல்லிடுறீங்க. ஸோ நீங்கள் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே வர்றீங்க. வந்து அந்த பார்த்தா என்ன டெரஸுக்கு மேலே வர சொல்கிறான் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே டெரஸுக்கு மேலே தான் போகிறீங்க. பார்த்தா ஃபுல்லாக சுற்றி ஃப்ளார்ஸாக இருக்குது. அப்படியே ரெட் கலரில் அங்கங்கே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது, பலூன்ஸாக ஹார்ட் ஷேப்பில். அப்படியே பார்த்தா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரீமில் வந்து ஜிம்மினை ப்ரப்போஸ் பண்ணவே கண்டிருப்பீங்கல்ல. அச்சோ, இவன் ப்ரப்போஸ் தான் பண்ண போகிறானோ? இல்லை, இவனுக்குலாம் இங்கே ரொமான்டிக்காக பேச தெரியும், என்னை திட்டத்தானே தெரியும் அப்படின்னு பார்த்தா அப்படியே நீல் டவுன் போட்டு நிற்கிறான் ஜிம்மின். உங்களுக்கு என்ன பேசுனே தெரியல, இதை அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்லியிருப்பாரு. அவர் ரெக்ரெட் பண்ணிட்டாமா, அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. நீங்கள் அப்படியே போயிட்டு ஜிம்மின் முன்னாடி போய் உட்காடுறீங்க. ஸோ ஜிம்மின் பார்த்துட்டு, ஏய் எழுந்து நில்றே, நீல் டவுன் போட்டு நான் மட்டும்தான், நீ இல்லை அப்படின்ட்டு அப்படியே உங்களை எழுப்பி நிற்க வைக்கிறான். ஏய் பொண்டாட்டி, சாரி, எல்லாத்துக்கும் சாரி, பட்டு எப்படி ப்ரப்போஸ் பண்ணலாம் தெரியல,
அண்டு ஃப்யூச்சரில் என் பேபிஸுக்கு அம்மாவா இருப்பியா அப்படின்ட்டு கேட்குறான். நீங்கள் என்ன ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ ஃபைனலாக ஜிம்மி உங்களை இங்கே அப்படியே போட்டு விட்றான். அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஜிம்மி அப்படியே பார்த்துட்டு உங்கள் ஃபோர்ஹெட் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். என்னடி எனக்கு தெரியும் நீ ட்ரீமில் லிப்ஸில் கிஸ் பண்ணுற மாதிரி தான் கண்டிருப்ப. அதெல்லாம் வேணாண்டி, கேரிங்காக உன் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறேன். உனக்கு எவ்வளோ லவ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ லவ் கொடுப்பேன். என்கிட்டேருந்து எல்லாமே உனக்கு கிடைக்கும். நானே உனக்கு தான் அப்படின்ட்டு அப்படியே உங்கள் லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஓகேடா, இந்த ஒன் சைடு இதுவே போதும். ஸோ ரொம்ப இழுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் டேயாங்க்கு தான் ரெக்கார்ட் பண்ணலான்னு இருந்தேன். சரி ஓகே நம்ம ஜிமின்சிக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்டா. ஏன்னா ஜிமினுக்கு சரியான ஒன் ஷாட்டே இல்லைல்ல. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணி பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் ஷாட் தான் வர்றேன். நெக்ஸ்ட்டு நான் ஜங்குக்கு தான் போடுவேன். ஓகேவா? ஸோ நல்லா ஒன் ஷாட் வரேன்னா பர்பிள் யூ சப்போர்ட் மீ.